Hello friends, welcome to my channel Ravani Art Studio. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எவ்ரி மார்னிங் ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லை இல்லத்தரசிகளாகட்டும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். டெய்லி ஒரு வெரைட்டி இருக்கணும், அது கூட ஒரு சைட் டிஷ் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், குயிக்காகவும் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்பப்பப்பப்பா இனி அந்த கவலை இல்லை. 20 மினிட்ஸ்க்குள்ளே குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய்ச்சோறு, ஒயிட் பிரிஞ்சின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை நீல பாகத்தில் நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல. இது வந்து 3 பேருக்கு இந்த ரெசிபி பண்ணுறேங்க. அதனால் நான் சின்ன தேங்காவாக இருக்கனால 2 முடியுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 பேருக்கு அப்படின்னா அரை முடியே போதுமானது. இதை நம்ம அரைச்சி அந்த பல்பொடியை ஆட் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுவேன். அதுதான் ஹெல்தி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த ஒயிட் பிரிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்லி பவுடர் போட மாட்டோம். ஸோ க்ரீன் சில்லி தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். நான் 6 எடுத்துருக்கேங்க. 2 மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு போட்டுப்பேன். மீதி 4யுமே இந்த இஞ்சி பூண்டோடையே சேர்த்து அரைச்சிடுவேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, நார்மல் பொன்னி அரிசி தாங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இந்த டம்ளரில் 2 அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அது 10 நிமிஷமாக இப்போ ஊறிட்டுருக்கு. ஸோ உப்பு தேவையான அளவு, நெய், எண்ணெய் தேவையான அளவு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறத பார்த்துடலாம். இஞ்சி பூண்டோட 4 பச்சை மிளகா போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது மாதிரி ஒரு தடவை அரைச்சி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒர்க்கிங் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் நம்ம 2 டீஸ்பூன் கீ, 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறோம். நம்ம நெய்ச்சோறுன்னு சொல்கிறதுனால நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுக்காக கீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறோங்க. ஸோ அது காஞ்சிட்டதுக்கப்புறமா நம்மளோட ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலைலாம் போட்டுடலாம். ஸோ சோம்பு பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்மளோட சாப் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை போட்டு வதக்கிடலாங்க. ஸோ இந்த வதக்கிற டைம் நம்ம அந்த தேங்காய் முடியிலிருந்து தேங்காவை எடுத்து அரைக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைம் சேவிங். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணோன்னா ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி போல் வதங்கிறதுக்கு மினிமம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷமாவது ஆகும். அந்த டைமில் நம்ம அந்த தேங்காய் முடியிலிருந்து தேங்காவை இந்த மாதிரி பத்தை போட்டு எடுத்து அரைச்சி வச்சிடலாம். உங்களுக்கு நீங்கள் சும்மா நிற்கிறோம், ரொம்ப நேரம் நிற்கிறோன்ற மாதிரியும் தெரியாது. ஸோ நான் தேங்காய் பல் பொடியை தான் இந்த இது ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 10 முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் மட்டும் இல்லைங்க, நான் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி வெங்காயத்தையும் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் தான், இப்போ நான் டொமேட்டோ ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த டொமேட்டோவை சாப் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம ரொம்ப நேரம் அது வதங்கிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் அப்படியே கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது, டைம் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வதங்கிட்டக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து இதுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இது ஒரு கொதி வந்துட்டக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஆனால் நான் ஆட் பண்ணல. பட் கரம் மசாலா பவுடர் மட்டும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து கொடுத்துட்றேங்க. அதுக்கப்புறமா எந்த வெரைட்டி ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வந்து நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 4 கப்பு அப்படி இல்லைன்னா 3.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ரைஸை போட்டு குக்கர் மூடி மினிமம் 3 விசில் வச்சிட்டக்கப்புறமா அப்படியே அதை வந்து ப்ரெஷர்லாம் ரிமூவ் பண்ணாமல் ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரெஷர்லாம் இறங்கிட்டக்கப்புறமா நம்மளுடைய நெய்ச்சோறு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் மேலே அழகாக ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த கீயோட ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.